1100. பட் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டா நம்ம ஒரு 5 சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இனிஷியல் பேமெண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். റീഫണ്ട് ചെയ്തു തരുമോ? 5 ப்ராஜெக்டாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சு பேமெண்ட் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருக்கிறோங்கிற கண்டிஷன்ல இந்த இனிஷியல் பேமெண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும். ആദ്യം 1000 രൂപ അക്കൗണ്ട് തരണം. 1100 இனிஷியல் பேமெண்ட் உண்டு சார். இது வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்ததுன்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். சரிங்களா? അല്ലാതെ ഞാനിത് എടുക്കാൻ ഇപ്പൊ എന്താ ചെയ്യണ്ടേ? എനിക്ക് ജോയിൻ ചെയ്യാൻ എനിക്കിപ്പോ ഇത് എടുക്കണമെങ്കിൽ എന്നാ ചെയ്യണം? உங்க மெயில் ஐடி மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ், சாம்பிள் பேஜ், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க என்னென்ன சொல்றாங்க எல்லாமே நான் தெளிவா மெயில்ல அட்டாச்மெண்ட்ஸோட அனுப்பிடுறேன். எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஜாப் ஓகேவா இருந்தது அப்படின்னா எனக்கு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டேன். ക്യാഷ് ഇപ്പൊ എങ്ങനെ അയക്കേണ്ടത്? ക്യാഷ് സെൻഡ് ചെയ്യാന് ക്യാഷ് ഗൂഗിൾ പേ என்ன கேக்குறீங்கன்னு புரியல. பண்ணலாம், ஆன்லைன்ல பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ഗൂഗിൾ പേ ആണോ അതോ ബാങ്കിലോ? கூகுள் பேனாலும் பண்ணிக்கலாம் சார், ஆன்லைன்ல பண்ணிக்கலாம், பேங்க்லயும் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இப்போதைக்கு உங்க மெயில் ஐடி அனுப்புங்க, ஜாப் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது பண்ண முடியுமாங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? അപ്പൊ ഇത് ഇങ്ങനെ വീക്കിലി ആണോ കാശ് കിട്ടുന്നത് അതോ മന്ത്ലിയോ? இந்த வீக் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்ல நமக்கு அதுக்கான பேமெண்ட் கிரெடிட் ஆகும் சார். வீக்லி பேமெண்ட் மாதிரி தான் வரும். 5 days കഴിഞ്ഞാല് പേയ്മെന്റ് ക്രെഡിറ്റ് ആവും. ஆமா, 3 ஒர்க்கிங் டேஸ்ல நம்மளோட ப்ராஜெக்டை வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணி அவங்க கேட்குற அக்யூரசி நம்ம வச்சிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு அவங்க கேட்குற அக்யூரசி நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்ததுன்னா அடுத்த 2 ஒர்க்கிங் டேஸ்ல பேமெண்ட் கிரெடிட் ஆகும். അത് കഴിഞ്ഞാല് പിന്നെയും നമ്മൾ ക്യാഷ് തരണം. புரியல. എത്ര തവണ ക്യാഷ് അടയ്ക്കണം? நம்ம கேக்குறீங்களா? நம்ம ஒன் டைம் போதும், ஒவ்வொரு டைமும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா செகண்ட் ப்ராஜெக்ட் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல